குழந்தைகள் அனைவரும் அவர்கள் இருப்பிடத்தில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம ஆத்திச்சூடி அருந்தமிழ் பள்ளி வழியாக நான் 2 காம்படிஷன்ஸ் கோஆர்டினேட் பண்ணேன். ஒன்று ஏடிஏ, இன்னொன்று தமிழ் தேனி. போன வருஷம் தமிழ் தேனியில் நம்ம ஸ்கூல்லேருந்து 2 குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க. அது தமிழ் தேனி வந்து எப்படி சொல்லணும்னா, ஃபெட்னான்னு ஒரு அமைப்பு இருக்குது இங்கே, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. இது வந்து இங்கே இருக்கிற தமிழ் சங்கம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும். நம்ம ஆத்திச்சூடி அருந்தமிழ் பள்ளியும் இந்த அசோசியேஷனில் இருக்குது. இதில் வந்து வருஷம் நேஷ்னல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, கேட்டகரிஸ் வச்சு. அதாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி அரும்புகள், கனிகள், மலர்கள், அந்த மாதிரி இருக்கும் கேட்டகரிஸ். அதில் அனன்யா, அர்ஜுன் இவங்க 2 பேரும் போன வருஷம் கனிகள் கேட்டகரிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி. ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து உங்கள் குழந்தைங்களே அமைதியாக வச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். உங்கள் குழந்தைகளை அடுத்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ண எப்படி பண்ணுறதுங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கொஞ்ச நேரம் முடிஞ்சிருச்சு ப்ரோக்ராம், இதான் கடைசி. ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கிட்ஸ் பின்னாடி விளையாண்டுட்டு இருக்கிற கிட்ஸ்க்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கிடையாது. உட்கார்ந்தீங்கன்னா தான் ஸ்வீட்ஸ். யாரெல்லாம் உட்காருங்க போய். ஓகே. ஸோ இது ஏடிஏ காம்படிஷனுக்கும் தமிழ் தேனி காம்படிஷனுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏடிஏ வந்து யார் வேணாலும் கலந்துக்கலாம், அந்த தமிழ் சங்கங்கள் மூலமாக, தமிழ் ஸ்கூல் மூலமாக கலந்துக்கலாம். தமிழ் தேனியில் என்ன அட்வான்டேஜ்னா, தமிழ் ஸ்கூலில் இந்த ஊரில் பிறந்திருக்கிறவங்களுக்கு, இந்த ஊர்லேயே படிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. ஏன்னா மினிமம் இத்தனை வருஷம் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழாக இல்லாத குழந்தைகளுக்கான கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இது. இப்போ நீங்கள் ஏடிஏ காம்படிஷன்லேயும் சில வருத்தங்கள் இருக்கும். என்னென்னா, இந்தியாவிலேருந்து வந்த பசங்க ஈஸியாக ஃபஸ்ட் ப்ரைஸ் தட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு வருத்தம் இருக்கும். இங்கேருந்தே பிறந்து வளர குழந்தைக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்காது இல்லையா, அவங்கள அளவுக்கு இருக்காது. இங்கே தமிழில் எல்லா இடத்துலையும் நியூஸில் பார்க்குறது தமிழ், போஸ்டர்ஸ் தமிழ், எங்கே பார்த்தாலும் தமிழில் இருக்கும் நம்ம ஊரில். இங்கே கொஞ்ச நேரம் பேசுகிற கொஞ்ச நேரம் தான் தமிழ் வீட்டில். அதுவும் வீட்லேயுமே இங்கிலீஷ் தான் நிறைய வருது வெளியில் இப்போது வளர. ஸோ இந்த தமிழ் தேனி அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே பிறந்து இங்கே வளர குழந்தைங்க, இல்லைன்னா ரீசெண்டாக மூவ் ஆனவங்க 2 இயர்ஸ் கண்டிப்பாக தமிழ் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இங்கே இருக்கிற தமிழ் ஸ்கூலில் படிச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. இதுலேயுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கிறவங்களுக்குன்னு சொன்னாலும் அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த காம்படிஷன். இந்த போன வருஷம் கலந்துக்கிட்ட அனன்யா, அர்ஜுன் வந்து 8 வயசு தான் அவங்களுக்கு. 400 தமிழ் வார்த்தைகள், அதாவது 400 இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு 400 தமிழ் வார்த்தைகள் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதை அவங்க மனப்பாடம் பண்ணணும். அவங்க கேட்டகரியில் வந்து 2 பிக்சர் மட்டும் கொடுப்பாங்க. அந்த கனிகள் கேட்டகரிக்கு 2 பிக்சர் இருக்கும். அதை வந்து சேர்த்து ஒரு கதையாக சொல்லணும் அவங்க தமிழ்லேயே. ரொம்ப ஆடி போயிட்டேன் நானே அதை பார்த்துட்டு. ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணாங்க. பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் சான்ஸே இல்லைங்க. அவங்களோட முயற்சி இந்த அளவுக்கு இல்லைன்னா இந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். ஒன்று வந்து ஓப்பன் தியேட்டர். ஒரு பிக்சரில் இங்கிலீஷ் வார்த்தை வந்து ஓப்பன் தியேட்டர். இன்னொரு பிக்சர் வந்து, அதாவது பக்கத்தில் இருக்கும். இன்னொன்று வந்து மான்சூன் ரெயின்னு இருக்கும். இவங்க இதை சேர்த்து ஒரு கதையாக சொல்லணும். ஒரு குழந்தை சொல்லுது, திறந்த வெளி திரையரங்கில் பருவமழை வந்தது. இது நானே யோசிக்கலைங்க. இவ்வளோ நல்லா அவங்களால சொல்ல முடியுதுன்னா, அந்த 400 வார்த்தையில் அவங்க 100 வார்த்தை காம்படிஷன் முடியும் போது ஞாபகம் வச்சிருந்தாலே அது பெரிய வெற்றி தான் நம்மளுக்கு. ஸோ அந்த தமிழ் தேனி காம்படிஷனுக்கு இன்னும் நிறைய கிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த வருஷம் 2 குழந்தைங்க தான் மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சார்வியும் அனன்யாவும் கனிகள் கேட்டகரிக்கு. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பசங்களுக்கு. என்ன சொல்லணும், இந்த வெப்சைட் வந்து tamiltheni.org. இதை நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். டிசம்பர்லேயே எல்லா வேர்ட்ஸ் லிஸ்ட் முன்னாடியே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதான் ஸ்பெல்பி தான். ஸ்பெல்பி காம்படிஷன் எப்படி முன்னாடியே வேர்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிடுவாங்கல்ல, அதே மாதிரி தான். இந்த ஃபெட்னால கிட்டத்தட்ட 150 தமிழ் சங்கங்கள் இருக்குது. அதுலேருந்து வந்த குழந்தைகளில் நம்ம ஸ்கூல்லேருந்து, ஒரு சின்ன ஸ்கூல் தான் நம்ம, இதுலேருந்தும் வருஷம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க. 2 டீம். இது டீமாக விளையாடுவாங்க. சொல்லணும்னா இண்டிவிஜுவல் காம்படிஷன் கிடையாது. ஒரு டீமுக்கு 2 பேர் இருப்பாங்க. இதுலேயும் 3 வருஷமாக கலந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்கூல்லேருந்தும். அது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே. டீச்சர்ஸ் சொல்லவே தேவையில்லை, அவங்களோட சப்போர்ட்டும் இருக்குது. பேரண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே அவங்க இன்வால்வ் ஆகி இந்த அளவுக்கு பசங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க வருஷம்.
ஆமாம், இந்த ஃபெட்னா அமைப்பு சொல்லணும்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தினேஷ் அண்ணா தான் மரபு கலைகள் குழு உப தலைவராக இருக்காரு. நிறைய தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சந்தேகங்கள் இருந்தால். வெப்சைட்டும் போய் பாருங்கள், tamiltheni.org பாருங்கள். நன்றி. இப்போ யா அனன்யா மேடைக்கு வாங்க. அனன்யா அர்ஜுன் 2 பேரும் மேடைக்கு வாங்க. வாங்க, இப்படி வாங்க. நீங்களே கொடுங்க. தமிழ் தேனி 2ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக விருதுகள். வாழ்த்துக்கள். அந்த 400 வார்த்தைகளை அவங்க எப்போ எழுதி கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவும் அந்த வார்த்தைகளும் ஈஸியும் கிடையாது. பேச்சு தமிழில் நம்ம பயன்படுத்தாத வார்த்தைகள் அத்தனையுமே. தேங்க்யூ, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பின்னாடி இருக்கவங்க சைடில் இருக்கவங்க எல்லாரும் போய் உட்காந்துட்டிங்கன்னா அடுத்த வருஷம் உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட இதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ பேச போகிறது வந்து சர்வதேச தமிழ் பள்ளி சர்வதேச தமிழ் வாசிப்பு ப்ரோக்ராம் வந்து நடந்தது 2025ல். ஸோ இது வந்து ஆகஸ்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு டிசம்பர் 20th அன்னைக்கு முடிஞ்சது. ஸோ ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் டு டிசம்பர் 20th. இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். இது வந்து தமிழ் வாசிப்பு தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று தமிழ் கற்றுக்கிறதுல. ஸோ இந்த ரீடிங் ப்ரோக்ராமில் வந்து ரித்விகா திருமாலும் ஷார்விகா திருமாலும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி 2 பேருமே முதல் பரிசு பெற்றாங்க. அதுக்கப்புறம் ரித்விகா வந்து அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸும் வாங்கினாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து நன்றிங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க இதை முடிக்கிறப்போ எப்படி இது பாசிபிள். ஏன்னா இது வந்து லாங் ஜேர்னி, 14 வாரங்கள் தொடர்ந்து வந்து அவங்க அந்த சப்மிஷனை பண்ணணும். ஸோ 15th வீக் வந்து செமிஃபைனல் நடக்கும். ஸோ செமிஃபைனலுக்கு நான் ஜட்ஜாக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 16th வீக் வந்து ஃபைனல்ஸ். ஸோ 16 வாரத்தோட ஜேர்னி இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது தமிழ் வாசிப்பு ப்ரோக்ராம். இது எப்படின்னா அவங்களே வந்து நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு க்ரைட்டீரியாவுக்கும் நம்ம வந்து அதுக்கு தனி மதிப்பெண்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு க்ரைட்டீரியாவும் நம்ம கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து நிலை கிண்டர் கார்டன்லேருந்து நிலை 8+ வரையும் இந்த ப்ரோக்ராம் இருக்குது. தமிழ் வாசிக்கிறது தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதினே நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் நிலை 4ல் கிளாஸ் டீச்சராக இருந்தப்ப நான் தமிழ் வாசிப்பு ப்ரோக்ராமை வந்து நான் பண்ணேன். தமிழ் ரீடிங் ப்ராக்டிஸ் இப்போ இருக்கிற கிளாஸ் பேரண்ட்ஸுக்கு தெரியும் அது. ஸோ சேம் கிளாஸாக எனக்கு இப்போ நிலை 6லேயும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் வந்து 15 minutes வந்து அவங்க ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அதுக்கான மெட்டீரியல்ஸை நானே கொடுத்துருவேன். நான் யாழ் நூலகத்தையும் இதுக்காக நான் பயன்படுத்தினேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களோட அவுட்கம் வந்து அந்த 4th கிரேடில் நான் பண்ணது, அந்த அவுட்கம் வந்து நான் 6th கிரேடில் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி இன்ஸ்பயர் ஆனேன்னா அந்த சேம் ப்ராசஸ் வந்து இதில் இருக்குது. நான் வந்து நம்ம தமிழ் பள்ளியில் நான் பண்ணுறேன், எங்கேருந்தோ ஒருத்தவங்க வந்து ஆன்லைனில் வந்து இது சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள், ஏன்னா நீங்களும் இதை வகுப்பில் பண்ணியிருக்கீங்கன்றீங்க, சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு 4th கிரேடில் நான் என்னுடைய கிளாஸ்க்கு பண்ணது. ஸோ ரித்விகா என்னுடைய கிளாஸில் தான் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து ரித்விகா திருமாலும் ஷார்விகா திருமாலும் 1330 நிமிஷங்கள் படித்து வாசித்து அவங்க சொன்ன க்ரைட்டீரியாஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஸோ 1330 நிமிஷம் தான், விச் இஸ் மோர் தென் 22 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த 14 வீக்ஸில். ஸோ அதுலேருந்து செலக்ட் ஆகி செமிஃபைனல்ஸ், அதுலேருந்து செலக்ட் ஆகிட்டு ஃபைனல்ஸு. ஸோ இது வந்து இந்தியா, துபாய், சிங்கப்பூர் எல்லா இடத்துலையுமே நடந்தது. எல்லா தமிழ் மாணவர்களும் நடந்தது. கிண்டர் கார்டன்லேருந்து 8+ கிட்ஸ் வரையும் இருந்தாங்க, 8th கிரேடு மேலேயும் இருந்தாங்க. இதில் வந்து என்னென்ன க்ரைட்டீரியா
கிரைட்டீரியா இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆன் டைம் சப்மிஷன் பண்ணணும். அவங்க கொடுக்குற தமிழ் வாசிப்பு பகுதியை வந்து இது ஆன் டைம் சப்மிஷன் பண்ணணும், நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வாரமும் 1 hour நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரே நாள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லாட்டி வந்து ஒரு நாளைக்கு 15 minutes, ஒரு நாளைக்கு 20 minutesனு அந்த ஃபார்ம் இருக்கும், அதையும் நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து தேர்ட் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ், தேர்ட் கிரைட்டீரியா. அண்ட் ஃபோர்த் கிரைட்டீரியா வந்து ரீடிங் ஸ்பீடு. இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் அவங்க ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க. இதில் 1 வந்து கம்மியானாலுமே வந்து உங்களுக்கு கோல்டு கிடைக்காது, சில்வர் கிடைக்கும். அதுலேருந்து 1 கம்மியாகிறப்ப பிரான்ஸ் மெடல் கிடைக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா எழுத்துக்கள், சொற்கள், சொற்றொடர்கள், கதைகள், சிறுகதைகள், திருக்குறள் பற்றிய ஆராய்ச்சிகள். ஸோ இத்தனையும் கவர் ஆகும். ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ரித்விகா வந்து நிலை 5க்கு பார்ட்டிசிபேட் பண்ணால் அது வந்து விச் இஸ் கிரேட் 7 to grade 8+ஓட காம்படிட் பண்ணியிருந்தா. ஸோ அதனால அவளுக்கு வந்து 1 grade அப்பர்ன்றதுனால அவளுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் தனியாக கொடுத்துருந்தாங்க. சார்விகாவுக்கும் வந்து நிலை 3. ஸோ அவள் வந்து grade 3 to grade 4 அவளுக்குமே ஒரு நிலை தான், ஆனாலும் அது நிலை 3 கேட்டகரியில் வந்ததுனால முதலாம் பரிசு பெற்றிருந்தான். இதுக்கு பின்னாடி ரொம்ப கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க், பயங்கரமான ஹார்ட் ஒர்க் அலாங் வித் ஆல் த கிளாஸஸ். நம்ம உங்களுக்கு தெரியும் தமிழ் பள்ளியை தவிர நம்ம மற்ற கிளாஸஸ்லையும் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்சியாக இந்த 16 weeks ஜேர்னி வந்து எங்களுக்கு ஃபேமிலியாக வந்து நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். பசங்க பயங்கரமான ஹார்ட் ஒர்க், பயங்கரமாக டெடிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் என்னை வந்து ரீச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இதை பகிர்றதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு நிறைய பார்ட்டிசிபேஷன் இந்த தமிழ் வாசிப்பு பகுதியிலிருந்து தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அனைவருக்கும் நன்றி, லிசன் பண்ணி கேட்டதுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து ரித்விகா திருமால், இவங்க வந்து முதலாம் பரிசு கோல்ட் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ 1330 நிமிஷங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவல் அப்பர் லெவல் 7 to 8+ கிரேடோட காம்படிட் பண்ணதுனால அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் அதையும் வாங்கியிருக்காங்க. சிறந்த தமிழ் வாசிப்புக்கான பாராட்டு சான்றிதழ். நன்றி. அடுத்ததா நான் சார்விகா திருமாலை கூப்பிடுறேன். ஸோ இவங்களும் முதலாம் இடம் கோல்ட் மெடல். ஸோ 1330 நிமிஷங்கள் தமிழ் வாசிப்பு பகுதியில் வாசிச்சு இவங்க அவங்க சொன்ன கிரைட்டீரியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இவங்களும் முதலிடம் பெற்றிருக்காங்க. நன்றிங்க. விருந்து படைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து துன்பத்தை தூரமாய் வைத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்திய மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விண்மீன்களாய் சிதறி கிடந்த நம்மை ஒருங்கிணைத்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெற உதவிய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நானிலம் போற்றும் நல்லோர்க்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இவ்விழா சிறக்க உதவிய அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவும் புலமையும் நற்செயலும் பாசமும் நமக்கு ஊட்டிய பெருமை பெற்றோர்கள், வாழ்க்கை வேடங்களில் நம்மை உயர்த்திய நட்சத்திரங்களாக என்றும் மழலை மனதில் ஒளிர்வீர். உங்கள் அர்ப்பணிப்பு, நேசம், வழிகாட்டல் குழந்தைகள் வாழ்வின் ஒளியும் மகிழ்ச்சியான பாதையாக மாற்றும் பெற்றோருக்கு எங்களது நன்றிகள்.
தற்பொழுது நன்றியுரை ஆற்ற திருமிகு நவீன் அவர்களை வரவேற்கின்றேன். நன்றி. வணக்கம்ங்க. பர்ஃபார்மன்ஸை எல்லாம் ஃபுல்லாக பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னா அதுக்கு எல்லாரோட சப்போர்ட், எவ்வளோ பேர் சப்போர்ட்டு, பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ், குயிக்காக ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறத விட முடியாது, பட் நம்மளால் முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸுங்க. ஹோப்ஃபுல்லி எல்லோரும் எல்லாரோட பசங்களும் ஸ்கூலில் படிக்கிறதுனால மேபி உங்களுக்கு அந்த ஸ்கூல் இதெல்லாம் கான்செப்ட் தெரியும். பட் வெளியே இருந்து வந்தவங்களுக்கு நம்ம ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்லி வாலண்டரி ட்ரிவன். ஸோ எவ்ரி வீக் வந்து டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்க ஆல்மோஸ்ட் நிறைய டீச்சிங் வாலண்டியர்ஸ் இங்கே இருக்கிறவங்களுமே ஆக்சுவல் ஜாபில் இருக்கிறாங்க. அது ஜாப் முடிச்சுட்டு பசங்களை பார்த்துட்டு ஸ்கூலையும் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வாலண்டியர்ஸ், அதாவது பேக்கப் டீச்சர்ஸும் இருக்காங்க. அவங்களுமே வந்து யாராவது ஒரு திடீர்னு யாருனாலையா டீச்சர்ஸ்னால வர முடியலன்னா இமீடியட்டாக அவங்க வந்து ஸ்டெப் இன் பண்ணி அவங்க அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுது. ஸோ இப்போ இதெல்லாம் நடுவில் இப்போ ஆனுவல் டே நடத்தும் போது அவங்களுக்கு இனஃப் டைம் கொடுக்க முடியல. ஒரு 2 months 2.5 months முன்னாடி தான் சொன்னோம். டீச்சர்ஸ் எந்த கன்சர்ன்ஸ் எதுவுமே சொல்லலை, நம்ம எல்லாமே நல்லா பண்ணலான்னு சொல்லி அதாவது மழலை கிட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அவ்வளோ சின்ன பசங்க ஸ்டேஜ் ஃபியர் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ நல்லா பேசினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற டீச்சர்ஸோட எஃபர்ட், எவ்வளோ எஃபர்ட் இருக்குது. இப்போ ஒரு சின்ன கிட்ஸை வந்துட்டு முன்மழலை கிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5-10 minutes ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே கஷ்டம். அவங்கள எவ்வளோ ட்ரெயின் பண்ணி இது பண்ணதெல்லாம் பிக் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறது முடியாது, பட் தேங்க்ஸ்ங்க. ஸோ இந்த தீம் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ரோக்ராம்ஸும் இருந்தது. இதை டிசைட் பண்ணுறதுக்கே நிறைய யோசித்தோம். பட் இந்த டைமுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணோம். எல்லா ப்ரோக்ராம்ஸும் அதை ஒட்டி தான் இருந்தது. ஹோப்ஃபுல்லி எல்லா ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஃபெசிலிட்டிஸ் நிறைய இது நாங்கள் ரீச் அவுட் பண்ணோம். பட் இந்த ஃபெசிலிட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணது வந்து அபிநந்தன் ஃபாதர் இங்கே இருக்கிறவர், தினேஷ் தான் கோஆர்டினேட் பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சாட்டர்டே தான், அதை நேற்று தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஒரு அன்ஃபோர்சீன் சிச்சுவேஷன்னால சில டீச்சர்ஸ்னால அட்டன் பண்ண முடியல நேற்று. பட் இது டீச்சர்ஸோட நிகழ்ச்சி தான். ஸோ டீச்சர்ஸ் இல்லாமல் எப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் அதனால தான் இன்றைக்கி மூவ் பண்ணோம். அப்படி மூவ் பண்ணும்போதும் கூட யாருக்குமே எந்த கன்சர்னுமே சொல்லலை. அதாவது இமீடியட் ஒரு சின்ன போல் ஒரு 1 hour 2 hours தான் டைம் கொடுத்தேன். எல்லாருமே இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லாருமே அக்செப்ட் பண்ணி இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் கிராண்டாக நடந்தது. ஸோ டைம் ஆகுது, நான் டக்குன்னு முடிச்சுக்கிறேன். ஸோ காம்படிஷன்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதை நம்ம போர்ட்லேயே வந்துட்டு நிறைய டீச்சிங் வாலண்டியர்ஸை இன்க்ளூட் பண்ணி காம்படிஷன் கோஆர்டினேட்டர்ஸ்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அதில் வந்துட்டு மெயினாக நான் ரூம் வைஸ் பிரிச்சிருந்தோம். ரூம் 18 வந்துட்டு ஜீவிதா ஃபுல் கோஆர்டினேஷன் பண்ணாங்க. ரூம் 19 வந்துட்டு தினேஷ், நிலை 2 and 3, நிலை 4 and 5 தேனு, 6 லாவண்யா, 7 and 8 வந்து பாரதி. ஸோ எல்லா காம்படிஷன்ஸ் வந்துட்டு பிசிசியில் நடத்தணும். குக்கிங்லாம் வந்து வீடியோவாக இது பண்ணோம். ஸோ ஜட்ஜஸ் எந்த ஹெல்ப் வேணும்னாலும் யாரை ரீச் அவுட் பண்ணோன்னு யாருமே எந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்குறது இல்லை. ஓகே வாங்க இந்த இதுக்கு ஜட்ஜ் பண்ண வரணும் அப்படின்னு கேட்டேன். அனிதா கிட்ட கேட்டேன், உடனே ஓகே அப்படின்னாங்க. தனா கேட்டேன், ஒரு கால் பண்ணால் ஓகே. நான் தனா கிட்ட சொன்னேன், ஒவ்வொரு வீடியோ 10 நிமிஷம் இருக்கும், 10 வீடியோ இருக்கும், 100 minutes நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும்ன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அவங்க டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அதை ஜட்ஜ் பண்ணுறது, ஸ்கோரிங் எல்லாமே அவ்வளோ இதுவாக இருந்தது, ப்ரொஃபஷ்னலாக இருந்தது.
எல்லாருக்கும் பெரிய நன்றி. வீடியோஸ் பாரதி அண்ட் திருமால் வீடியோஸ் அண்ட் இதை வந்து கோஆர்டினேட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். டெக்கரேஷன் நேற்று எல்லாரும் வந்திருந்தோம், நான், தினேஷ், மேகநாதன், கல்யாண் வந்திருந்தோம். இந்த டெக்கரேஷன்ஸ், மைக் செட்டப் எல்லாமே வந்துட்டு அவங்க தான் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சர்டிஃபிகேட் அண்ட் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட்ஸ், ஸ்கூலுக்காக நம்ம எந்த பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னாலுமே நம்மளுக்கு ராஜசேகர் ஒரு கால் அடித்தா போதும், இமீடியட்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸ்கூல் ஃபோட்டோஸ் எவ்ரி இயர் ஸ்கூல் ஃபோட்டோஸ் எடுப்போம், அதை கோஆர்டினேட் பண்ணி எடுக்கிறது எல்லாமே தயா. போஸ்டர் டிசைன், ஸோ எல்லாருக்குமே வந்து திருவள்ளுவர் படம் போட்டு ஒரு மேக்னெட் கிடச்சிருக்கோம் கிஃப்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. அந்த போஸ்டரை வந்து டிசைன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணது எல்லாமே வந்து பாரதி. ரொம்ப நன்றி பாரதி. அப்புறம் மெமெண்டோ, ஸோ திருவள்ளுவர் சிலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணோம். இந்தியாவிலேருந்து கொண்டு வரலாமா, இல்லை இங்கேருந்து ஆர்டர் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய இது யோசித்தோம். ஆனால் இப்போ இருக்கிற அந்த நிறைய டிஃபிகல்ட்டிஸ்னால அதை பண்ண முடியல. உடனே தினேஷ் வந்துட்டு அவர்கிட்ட 3D பிரிண்டர் இருந்தது, பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்குமே இது பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி தினேஷ். அப்புறம் புக்ஸ், பாரதி வந்து புக்ஸ் எல்லாத்தையுமே இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கூலுக்காக வாங்கினது இல்லை, நம்ம வந்து லைப்ரரியில் வைக்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தா அவங்க இன்னும் படித்து இன்னும் பயனுள்ளதாக இருக்கும்னு பேசணும். ஸோ உடனே பாரதி எல்லா புக்ஸையும் அரேஞ்ச் பண்ணி இப்போ எல்லாருக்கும் புக்ஸ் கொடுக்க முடிஞ்சது. தேங்க்ஸ் பாரதி. ஸ்நாக்ஸ் தானா, சுண்டல் தானா தான் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ் தானா. டீ வந்துட்டு பிரமோத் அண்ட் கவிதா, ரொம்ப தேங்க்ஸ் கவிதா, பிரமோத். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப பேக் ஸ்டேஜில் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஜெனியா அண்ட் ஜனனி, ரொம்ப தேங்க்ஸ் ஜெனியா, ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இந்த ஃபங்க்ஷனுக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு என்னோட ஃபேமிலி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ்வலாக தேங்க் பண்ணவே மாட்டேன், சரி. பெரிய பெரிய தேங்க்ஸ். லேட் நைட் கால்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே எந்த இதுக்குமே வந்துட்டு இது பண்ண ஹெசிடேட் பண்ணதில்லை. பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க, எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு மார்னிங் வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதி அதை வந்து அந்த ஷீல்டில் போட்டு ரெடி பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எப்படின்னா, பிரிண்ட் அவுட் நான் கொடுக்குறேன், ஆதி வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்து என்கிட்ட கையில் கொடுக்குறா, மோனா வந்து அதை எழுதுறா, சார்வி அண்ட் ஷான்வி வந்து அந்த ஷீல்டை வந்து ரேப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, அந்த பின்னாடி ஒரு இது மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு திருப்பி வைக்கணும். ஸோ பியூர் அதை நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப இதுவாக ஆச்சரியமாக இருந்தது. ஸோ பெரிய தேங்க்ஸ் எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. உங்களுக்கு தான் ஆச்சரியமாக இருந்துச்சு, எங்களுக்கு இல்லை. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் நான் அப்பப்போ இவர் கூப்பிடுவார், ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவார். ஏதாவது எதை கேட்குறதா இருந்தாலும் சாம்பார் ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கேட்பார் நிறைய கொஷின்ஸு. அவ்வளோ பண்ணியிருக்கோமா என்னன்னு தெரியல அவரை. பட் இருந்தாலும் வந்து நைட்டு ஒரு ரிப்ளை பண்ணுவார், காலையில் 6 மணிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவார், எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பார். காலைல கூட சொன்னால் அவர்கிட்ட பிரிண்ட் அவுட் எல்லாம் பேசும்போது சிங்கிளாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது சொன்னார், இல்லை எனக்கு என் ஃபேமிலி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பாகுபலியாக இந்த ஈவெண்ட்டை வந்து சிங்கிள் தோலில் வந்து தூக்கிட்டு சுமந்த நவீனுக்கு மிகப்பெரிய நன்றிகள் பள்ளி சார்பில். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எல்லாரையும் விட அவர் பிஸியான ஆள். அதனால வந்து அப்படி இருந்தும் அதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்கி அதே குடும்பத்தையே வந்து டிஜிஆர்ஓசிக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படின்னா, நவீன் நீங்க எத்தனை வேணாலும் ஸோ டிஜிஆர்ஓசி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்ததுக்கு நன்றிகள். இப்போ வந்து காலையில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலாக லைப்ரரி கைண்ட் ஆஃப் செட்டப் பண்ணுறதுக்கு. பட் எடுத்து வச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் சில வேலைகள்லாம் இருக்குது. அதுக்கு மேடைக்கு ஒரு 2-3 பேர் வாங்க. மற்றபடி உங்கள் காலு கீழே பக்கத்தில் இருக்கிற குப்பைகள் எதாவது இருந்துச்சுன்னா போட்டுட்டு சேரை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அமைதியாகிட்டு, முதல் ஹெல்ப் என்னவா இருக்குன்னா இடத்த காலி பண்ணுறது தான். அதனால் சீக்கிரமாக கிளம்புங்க. ஒரு கம்மியான பேரை வச்சுட்டு டக்கு க்ளீன் அப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் கொடுத்துட்டு அவங்க கையில் கொடுத்துருவோம். இன்னும் 10 நிமிஷத்தில் அவங்க கையில் சாவி கொடுக்குறோம் நம்ம. அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ
அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அது அடுத்த வாரம் வரைக்கும் இங்கே தான் இருக்கும். வேற யாராலையும் வந்து எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பொருட்கள் எல்லாத்தையும், வாட்டர் பாட்டில், ஃபோன் சார்ஜர், whatever it is, பேக் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்புங்க. கேர்ஃபுல், ஹேவ் அ சேஃப் ட்ரைவ். தேங்க்யூ.